ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அதாவது ஆவணி மாசம் அப்படின்னாலே சிம்ம மாசம். சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாசம். அதனாலதான் சிம்ம மாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாசம். அதனால ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரு தானே முழு முதற் கடவுள். அவரு பிறந்த மாதம். இந்த 2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாசத்துல 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாசம். அது மாதிரி ஆடி கழிவடை முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும். இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில உட்கார்ந்துருக்க போறார். செவ்வாய் கன்னி ராசியில இருக்கார். மாச கடைசி 29ஆம் தேதி துலா ராசிக்கு போக போறார். புதன் கடகராசியில இருக்காரு. 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போய் 26 தேதி வரைக்கும் அங்க இருந்துகிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறார். சுக்கிர பகவான் மிதுன ராசியில குருவோட சேர்ந்து இருக்கார். 5ஆம் தேதி கடகராசிக்கும் பின்னர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாரு. குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாசம் முழுக்க மீனம், விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்துல பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும். பலத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் சனி, ராசிக்கு விரையாதிபதி சனி எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது வீட்டுல இருக்கார். தனஸ்தானத்துல, அதாவது 7.5 சனியில கடைசி சுற்று அப்படிங்கிறது நடக்குது. இப்ப சனி உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு ஜென்மத்துல கலத்தரத்துல கேது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இதுவும் ஒரு சாதகமற்ற நிலை அப்படின்னே சொல்லலாம். என்ன ஜோசியரை சாதகமற்றது சாதகமற்றது சாதகமற்றது. அப்ப என்ன, கும்பராசிக்கு நல்லதே நடக்கக்கூடாதா? கும்பராசியில பிறந்தது ஒரு பாவமா? ஏன் இப்படியே சொல்றீங்க? வேற எதுவுமே நல்லது இல்லையா? ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரை அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் நஷ்டம். 7.5 சனியில ஏற்கனவே 5 வருஷம் போட்டாச்சு. குறிப்பா ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தையே தொற்றுவாரு. சில பேருக்கு கண் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழல் கூட இப்ப வந்திருக்கும். எல்லாத்தையும் சனி செஞ்சிடறாரு இல்லையா? அதனால கொஞ்சம் நமக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்போது யாராவது ஒரு நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு மனசு கிடந்து அடிச்சுக்கும். அது மாதிரிதான் இந்த வீடியோ கேட்கிற வர மனநிலை அப்படிங்கறதே உங்களுக்கு இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு கலத்திர வீடு அப்படிங்கிறது பலம் அடையுது. நிறைய கிரகங்கள் 7வது வீட்டுல இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாச தொடக்கத்துல கிரகங்களோட ராஜா சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7லயே போய் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அவரோட கேது அப்படிங்கிறவரும் சேர்ந்திருக்காரு. பொதுவாகவே சூரியனும் கேதுவும் 7ஆம் இடத்துல சேர்றாங்க அப்படின்னா, இந்த வரன் பார்க்கக்கூடிய வேலைலாம் வச்சுக்க கூடாது. அதை தள்ளி போடுங்க. இப்ப வரன் பார்த்தாலும் அமையாது. வெட்டியா 10 இடத்துல பொண்ணு பார்த்தேன், 20 இடத்துல ஜாதகம் பார்த்தேன், ஒரு 50,000 செலவானதாண்டா மிச்சம். எதுவும் அமையல. பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகல. அப்படியே செட் ஆனாலும் சொந்த பந்தம் எவனாவது ஒருத்தன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி கலைச்சு விட்டுருவான். அதனால கூடுமான வரைக்கும் வரன் பார்க்கறது அப்படிங்கிறத இந்த ஆவணி மாசத்துல வச்சுக்க வேண்டாம். ஏன்னா திருமண வயது தாமதமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இப்ப ஆடி முடிஞ்சு ஆவணி வந்துருச்சுன்னா சொந்தக்காரெல்லாம் அங்க ஒரு பொண்ணு இருக்கு, இங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கு, இங்க 4 ஜாதகம் இருக்கு அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அலமோதுவாங்க. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. ஆவணி முடிஞ்சு அப்புறம் பாத்துக்குவோம், சரிங்களா? அது மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஈகோ மோதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். திருமணமான கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதுல கேது சூரியன் சேர்க்கை இருக்கிறதால, அது மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் அப்படிங்கிறதுல கூட்டாளிகளுக்குள்ள நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சிதான் ஓட்டணும். கூட்டாளிகளுக்குள்ள பிரியறது, கூட்டு தொழில நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை வர்றது, இதெல்லாம் நடக்கும். அதனால கூடுமான வரைக்கும் கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அது மாதிரி காதல் உறவுகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சந்திப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தெரிய அது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். ஏதோ போன்ல பேசுறியா, நல்லா இருக்கியா, போறியா வரியா, நல்லா இருக்கேன். ஒரு ஆவணி மாசம் முடிஞ்ச பிறகு வீட்டுல போய் பேசலாம். இது மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நல்ல குடும்பம் பார்த்து செஞ்சு வைங்க அப்படிங்கன்னா இந்த திருமண உறவா மாற்றக்கூடிய யோகம் கிடைக்கும். இப்ப அவசரப்பட்டீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள், தேவையில்லாத அதால ஒரு மன உளைச்சல் அப்படிங்கறதெல்லாம் வரும்.
அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எதுவும் நல்லது இல்லையா ஜோசியரை அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நல்லதெல்லாம் இருக்கு. முதல்ல நம்ம கெட்டதை சொல்லிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஆமா ஆமா நம்ம வாழ்க்கையில இப்படிதான் போகுது, ஜோசியர் சொல்றது சரிதான் அப்படின்னு. அப்ப நல்லது சொல்லும்போது நடக்கும்னு நீங்க நம்புவீங்க. நிச்சயமா உங்களுக்கு நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. மாசம் தொடங்கி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போயிறார். 4க்கு 9க்கு அதிபதியான சுக்கிரன் கடகராசிக்கு போறார். அப்படிங்கிறப்ப புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால பொருளாதார பற்றாக்குறைங்கிறது இருக்காது. 10 ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லடாப்பா, காசு இருந்தா போதும், வேற என்ன வேணும், கடனாகி போச்சு அப்படின்னு இருந்தவங்களெல்லாம் கடன் அடைக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது பிறக்கும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிறுக 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 கடனை அடைச்சிடலாம். அப்பா ஒரு 5-6 வருஷமா கடன் வாங்குறது மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு கடனை கூட திருப்பி அடிச்சது இல்லை, கடன் ஏறிக்கிட்டே தான் இருக்கு, இறங்க மாட்டேங்குது அப்படின்னவங்களுக்கு முதல் முறையா இந்த ஆவணி மாசம் 5ஆம் தேதிக்கு மேல கடன் குறையறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. 10 லட்சம் இருந்துச்சுப்பா, ஒரு 9 லட்சத்தை வச்சுக்கிட்டு 1 லட்சத்தை அடைச்சுட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கடன் அடைக்கக்கூடிய வழி பிறக்கக்கூடிய மாசம் அப்படின்னு இந்த மாசத்தை சொல்லலாம். இது மாதிரி தன்னம்பிக்கை அதிகமாயிடும் உங்களுக்கு. அப்பாடா பாத்துக்கலாம்டா, இனிமே ஒரு லைஃப் செட் ஆகி போச்சு, ஒரு பொழப்பு வந்து இப்பதான் உட்காந்துருக்கு, இதை பிடிச்சோம்னா ஒரு 2 வருஷம் ஓடுற ஓட்டத்துல கடனை அடைச்சு விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ண போறோம்னு தெரியல, இவ்வளவு கடன் ஆகி போச்சு, எப்படி அடைக்க போறோம்னு தெரியல, அப்படியே உள்ளுக்குள்ள கடந்து புழுங்கிக்கிட்டு கடந்திருப்பீங்க. அதை தாண்டி கடன்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆவணி 9ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் போய் கேதுவோடையும் சேர போறார், சூரியனோடையும் சேர போறார். பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் சிம்மராசிக்கு வரும்போது கொஞ்சம் விரய செலவுகள் கொடுப்பாரு. சில பேர் வெளிநாடு போகக்கூடிய யோகம், வீடு மாற்றம், இதெல்லாம் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். குறிப்பா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டத்தில் இருக்கு. இது ஒரு நல்ல சாதகமான முடிவு அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார். 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லதில்லை. அதனால கூடுமான வரைக்கும் இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேண்டாம் இல்லாட்டி விட்டுருங்க. வாங்கிறதா இருந்தாலும் அடுத்த மாசம் வாங்கிக்குவோம், விற்கிறதா இருந்தாலும் அடுத்த மாசம் வித்துக்குவோம். அது மாதிரி பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதா இருந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்குவோம். இப்ப தள்ளி போடுவோம், வாய்தா இதா வாங்கிட்டு தள்ளி போட்டுக்குவோம் அப்படின்னு போங்க. அது மாதிரி விவசாயத்துல கவனமா இருக்கணும். எங்கேயாவது 4 நாள் சொந்த பந்தம் வீட்டு விசேஷம்னு போனீங்கன்னா இங்க பயிரை உரம் விட்டு ஆடு மாடு தின்னு போடும், இல்ல மழை பெஞ்சு வீணா போவோம். அதனால விவசாயத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது. புதுசா உரம் போடுறேன், புதுசா மருந்து அடிக்கிறேன்னு என்ன செய்றீங்களோ அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறத இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. விவசாயத்துல புது முயற்சிகள் அப்படிங்கறத அறவே தவிர்க்கணும். அது மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பத்து பஞ்சாயத்து ஊர்ல நடக்குது, அந்த விஷயத்துக்கெல்லாம் போய் தலையிடக்கூடாது. அடுத்தவனுக்கு ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்க கூடாது. இந்த மாசம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. காலையில குளிச்சு முழிவிட்டு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி, முடிஞ்சா வெள்ளை எருக்கால மாலை சாத்தி, அந்த கொழுக்கட்டை கருப்பு சுண்டல் நெய்வேத்தியமா படைச்சு, ஏலவாழைகள் ஒரு 9 பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானமா கொடுங்க. மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இதுக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கு. 5-6 வருடமா படாத பாடுபட்ட கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மலர்ச்சியை காணப்போற ஒரு மாசம். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.